வணக்கம் ஜோதிட அன்பர்களே. தமிழ் புத்தாண்டு குரோதி வருட நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரம். இந்த ஆண்டு பல நன்மைகள் விளையக்கூடிய நேரம் இது. தகுதி வாய்ந்தவர்கள் பாராட்டப்படுவார்கள். உங்களுடைய ஆதாயமான நிலைக்கு அடிகோலும் விதமாக சில காரியங்கள் நடக்கும். புதிய சகவாசத்தை புறக்கணியுங்கள். செல்வாக்கு அதிகமாகும். செல்வம் சேரும். பழைய பாக்கி வசூலாகும். குடும்பத்தில் திருமணம், மகப்பேறு போன்ற பாக்கியங்கள் ஏற்படலாம். பதவி உயர்வு கிட்டும். குடும்பநலம், தாம்பத்திய சுகம் எல்லாம் சீராக அமையும். வெளிப்படையாகவும் உண்மையாகவும் நடந்து கொண்டால் நலம் பெருகும். தப்பித்தவறியும் தவறான செய்கைக்கு இடம் கொடுத்தால் இழுநிலை உண்டாகும். கடன் தொல்லை இருக்கு. மாதலால் சமாதான முறையில் பேசிச் சமாளிக்க வேண்டியது அவசியம். உடல் நலனை கவனிக்கவும். உத்தியோகஸ்தர்களுக்கு முன்விரோதம் காரணமாக ஒரு சச்சரவு உண்டாகலாம். அதை பொறுமையுடன் சமாளித்தால் வெற்றி நிச்சயம். விரும்பிய பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். கவலை வேண்டாம். முதலாளி தொழிலாளி உறவு அன்புடன் விளங்கும். அன்றாட பணிகளில் சிரத்தையுடன் செயலாற்றுங்கள். நீங்கள் செய்யும் வேலையில் புதிய நுட்பங்களை பயன்படுத்தி அதன் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள். எதிலும் துணிச்சலோடு செயல்படுவீர்கள். மற்றவர்களின் நட்பை எதிர்பார்ப்பீர்கள். சில இடங்களில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள். ஆனால் சில இடங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். உடல்நலனில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். முடிவுகள் தெளிவாக இருக்கும். செய்யும் செயலில் வேகம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். சந்தான பாக்கியம் இந்த வருடம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த ஆண்டு தகுதி வாய்ந்தவர்கள் பதவி உயர்வு பெற வாய்ப்புண்டு. உங்கள் பணி சரிவர இருந்து வரும். அன்றாட காரியங்கள் செவ்வனே நடைபெறும். பொருளாதார விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். இருந்தபோதிலும் மற்றவர்கள் மூலமாகவோ அல்லது உடன் இருப்பவர்கள் மூலமாகவோ தேவையில்லாத விரயங்களும் ஏற்படும். மாணவர்களுக்கு சோதனை மிகுந்து காணப்படும் நேரம். ஆதலால் பொறுமையுடன் இருங்கள். பெரியோர் ஆலோசனையின்படி நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். கல்வியில் மட்டும் கவனம் செலுத்தினால் தொல்லை குறையும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.